அனைவருக்கும் வணக்கம். 5ஆம் வகுப்பு தமிழ் பாடம் முதல் பருவம் இயல் 2 செய்யுள் மூதுரை. இந்த மூதுரை புத்தகம் கடவுள் வாழ்த்தோடு சேர்த்து மொத்தம் 31 பாடல்களை கொண்ட ஒரு சிறிய புத்தகம். இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய 30 பாடல்களும் ஒவ்வொரு பாடலும் ஒரு அறிவுரையை மக்களுக்கு தெரிவிப்பதாக இருக்கும். மிகவும் எளிமையான முறையில மிகவும் எளிமையான வார்த்தைகளை பயன்படுத்தப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு செய்யுளினை நம்ம சொல்லலாம். இந்த மூதுரையை எழுதியவர் ஔவையார். சங்க காலத்தில் வாழ்ந்த பெண் பார்ப்பவர்களில் சிறந்து விளங்கியவர் ஔவையார். சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நாளைய சமூகமாக வரக்கூடிய சிறியவர்களுக்கு நல்ல வழி காட்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி, மூதுரை என்ற 4 புத்தகங்களை எளிமையான முறையில இயற்றியவர் ஔவையார். நாம படிக்க போற இந்த மூதுரைக்கு மற்றொரு பெயரும் இருக்கிறது, வாக்குண்டாம். அந்த பெயர் எப்படி வந்தது இந்த புத்தகத்தின்னு பார்த்தோம்னா, மூதுரை புத்தகத்துல முதல் பாடல் கடல் வாழ்த்து இருக்கு இல்லையா, அந்த முதல் பாடல் கடல் வாழ்த்து வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம் அப்படிங்கிற வரியோடு தொடங்குவதனால இந்த மூதுரை புத்தகத்திற்கு வாக்குண்டாம் என்று நம்ம சொல்லி அழைக்கிறோம். சரியா? சரி, நம்ம புத்தகத்துல இருக்கக்கூடிய பாடலை பார்க்கலாம் வாங்க. மூதுரை. அடக்கம் உடையார், அடக்கம் உடையார் அறிவிலர் என்றெண்ணி கடக்க கருதவும் வேண்டா. நம்ம பாடத்துல இருக்கக்கூடிய முதல் வரி, அடக்கம் உடையார் அறிவிலர் என்றெண்ணி கடக்க கருதவும் வேண்டாம். இந்த வரிக்கு என்ன பொருள் அப்படிங்கறத பார்த்துடலாம். இந்த இடத்துல அடக்கம் அப்படிங்கிறது பணிவு. நாம வயதில் உயர்ந்தவரிடம், அறிவில் உயர்ந்தவர்கள், சான்றோர்கள், இவர்களிடம் நம்ம பணிவாக இருப்போம். ஒரு செயலை செய்யும் போது அந்த செயலில் வெற்றி பெறுவதற்கு பணிவு முக்கியம், அடக்கம் முக்கியம் சொல்லுவாங்க நம்ம பெரியவர்கள். அந்த பொருள் அடக்கம் அப்படின்னா பணிவு. அடக்கம் என்றால் பணிவு. அடக்கம் உடையார், அடக்கம் உடையவர்கள், பணிவு குணம் கொண்டவர்கள், பணிவாக இருப்பது, பணிவாக இருத்தல். அடக்கம் உடையார். அறிவிலர். அறிவிலர் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள்? அறிவிலர் அப்படின்னாக்க அறிவு இல்லாதவர்கள், அறிவில்லாதவர்கள். என்றெண்ணி என்று நினைத்துக் கொண்டு கடக்க கருதவும் வேண்டாம். அடக்கமாக இருப்பவர்களை பார்த்து அவர்கள் அறிவில்லாதவர்கள் என்று எண்ணி கடந்து செல்வதும் கருதவும் வேண்டாம், நினைக்கவும் வேண்டாம். வெற்றி, அவர்களை வெல்ல நினைப்பதும் வேண்டாம். அடக்கம் உடையார் அறிவிலர் என்றெண்ணி கடக்க கருதவும் வேண்டாம். இந்த செயல் எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, மடைத்தலையில், மடைத்தலையில், மடைத்தலையில் ஓடுமீன் ஓட, ஓடுமீன் ஓட, உருமீன், உருமீன் வருமளவும், வருமளவும் வாடி இருக்குமா, வாடி இருக்குமா கொக்கு, வாடி இருக்குமா கொக்கு. அப்படி என்ன? மடைத்தலையில். மடைத்தலையில் நீர் பாயும் ஒரு வழி, மெதுவாக தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு வழி. மடைத்தலையில் ஓடுமீன் ஓட, சிறிய மீன்கள் ஓடிக்கொண்டிருக்கும் போது
சிறிய மீன்கள் ஓடிட்டு இருக்கும். பொதுவா தண்ணி ஓடுதுன்னா சிறிய மீன்கள் பெரிய மீன்கள் எல்லாமே ஓடும். ஓடு மீன் ஓடு, இங்க ஓடு மீன் என்பது நம்ம சிறிய மீன்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓடு மீன் ஓட உருமீன் வரும் அளவும், உருமீன் அப்படின்னாக்க தனக்கு இரையாக கூடிய அளவிற்கு, தன்னுடைய பசிக்கு தேவையான அளவிற்கு பெரியதான மீன் வரும் அளவும், வரும் வரைக்கும் வாடி இருக்குமாம் கொக்கு. வாடி இருக்குமாம் கொக்கு அப்படின்னா காத்து கொண்டிருக்குமாம். தன்னுக்கு இரையாக கூடிய பெரிய மீன் வரும் வரை சிறிய மீன்கள் இருந்தாலும் காத்து கொண்டிருக்குமாம் கொக்கு. சரியா மாணவர்களா? திரும்ப படிக்கலாம். அடக்கம் உடையார் அறிவிலர் என்றெண்ணி கடக்க கருதவும் வேண்டா, மடைத்தளையில் ஓடுமீன் ஓட உருமீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு. நீர் பாய்கின்ற சிறிய வழியில் பசியோடு காத்து கொண்டிருக்கிற ஒரு கொக்கு, அந்த வழியாக சிறிய மீன்கள் எவ்வளவு கடந்து சென்றாலும் தனக்கு இரையாக கூடிய பெரிய மீன் வரும் வரைக்கும் காத்து கொண்டிருப்பதை போல, அடக்கம் உடையார் அறிவிலர், ஒரு செயலில் வெற்றி பெற வேண்டும் என்று பணிவோடு காத்து கொண்டிருப்பவர்கள், அடக்கத்தோடு காத்து கொண்டிருப்பவர்கள் அறிவில்லாதவர்கள் என்று நாம் கடக்க கூடாது, வெல்ல எண்ணக்கூடாது. பாடலாக பாடிலாமா? அடக்கம் உடையார் அறிவிலர் என்று நீ கடக்க கருதவும் வேண்டா, மடைத்தளையில் ஓடுமின் ஓட உருமின் வருமளவும் வாடி இருக்குமம் கொக்கு. என்னோடு சேர்ந்து பாருங்களா? அடக்கம் உடையார் அறிவிலர் என்று நீ கடக்க கருதவும் வேண்டா, மடைத்தளையில் ஓடுமின் ஓட உருமின் வருமளவும் வாடி இருக்குமம் கொக்கு. நன்றி, வணக்கம்.